இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வின் பிரேக்கரோட செகண்ட் பார்ட். இதோட ஃபர்ஸ்ட் பார்ட் ஏற்கனவே போட்டேன், அதை பார்த்தாலே இது புரியும். அதனால அதை முதல்ல பார்த்துட்டு வந்துருங்க. இப்போ டக்குன்னு இந்த கதைக்குள்ளேயே போயிடலாம். எபிசோட் 6ஓட ஸ்டார்டிங்ல ஐபேட் சொன்னதெல்லாம் கேட்டு அவங்க கிட்ட அடி வாங்க நம்ம கொஞ்சமா திருந்துறான். அப்போ சாக்கோன்னு ஒரு தேர்ந்துருச்சு டோமாவை ஃபைட்டுக்கு கூப்பிடுறான். 2 பேர் வந்து ஸ்டேஜ்ல நிக்கிறாங்க. இவங்க 2 பேருக்கு ஏற்கனவே ஒருத்தர் தெரியும் போல. இவங்க 2 பேரும் சண்டை போட ஆரம்பிச்சா சாக்கோ டோமான பிடிச்சி பயங்கரமா அடிக்கிறான். டோமானால தடுக்க மட்டும் தான் முடியுது, திருப்பி அடிக்க முடியல. சாக்கோ ஒரு அடி வச்சோன்னே டோமா போய் கீழே விழுந்துடுறான். இதை பார்த்த ஹீரோ எந்திரிச்சு நீ என்ன நம்ம கேங் இவ்வளவு கேவலப்படுத்துறேன்னு கத்தும் போது அவன் ஒண்ணுமே ஆகாத மாதிரி எந்திரிச்சிருன்னு சாக்கோவை பார்த்து நீனும் ஸ்ட்ராங் ஆயிட்டேன்னு சொல்லி ஒரு குத்துறான். அதுல இருந்து சாக்கோ தப்பிச்சுட்டான். ஆனா அந்த ஸ்டேஜே உடஞ்சிருது. இப்பதான் இவங்க 2 பேருக்கு எப்படி பழக்கம்னு சொல்றாங்க. சாக்கோ சின்ன வயசுல இருக்கும்போது அவனை எல்லாரும் பிடிச்சி அடிச்சுட்டே இருப்பாங்க. அப்பதான் ஒரு நாள் டோமா உள்ள வந்து அவங்க எல்லாத்தையும் அடிச்சு சாக்கோவை காப்பாத்துறான். சாக்கோ டோமாவை பார்த்து எனக்கும் சண்டை போட சொல்லித்தான்னு கேட்க அவனும் எல்லாமே அவனுக்கு சொல்லித்தரான். என்னதான் டோமா ஒரு கேங்கை ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கலனாலும் அவன் பின்னாடி நிறைய பேர் வர ஆரம்பிச்சாங்க. ஒரு நாள் சாக்கோ கிட்ட டோமா சொல்றான், நான் ஃபுரின் ஒரு ஸ்கூல்ல போய் சேர போறேன். அங்க லீடர் வேற ஒருத்தர் தான், அவருக்கு கீழே தான் நான் இருப்பேன். அதனால நீ என்ன ஃபாலோ பண்றதை நிறுத்திட்டு உன்னோட கோலை தேடி போன்னு சொல்ல சாக்கோக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுது. அவன் அப்போலேருந்து நிறைய பேர் கூட சண்டை போடுறான். அங்கதான் சோஜி ஒரு நாள் அவனை பார்த்து அவன் கேங்ல சேர்த்திக்கிறான். 2 பேருமே பயங்கரமா சண்டை போடுறாங்க. யார் ஜெயிப்பானே தெரியல. அப்போ டோமா சாக்கோ கிட்ட சாரின்னு கேட்டு அவன் வயிற்றுலேயே பஞ்ச் பண்றான். அங்கேயே சாக்கோ மயங்கி விழுந்துடுறான். இவனுக்கு ஏன் டோமா மேல கோவம் வந்துச்சுன்னா டோமா இனிமே என்ன ஃபாலோ பண்ணாதுன்னு சொல்லியிருப்பான். ஆனா இவன் டோமாவே ஒரு லீடர் ஆவான். அவனை எப்பயுமே நம்ம ஃபாலோ பண்ணிட்டே இருக்கலாம்னு நினைச்சிருக்கான். மற்றவங்க மாதிரி இல்லாம டோமாவே சாக்கோ ஸ்டேஜ்ல இருந்து கீழே தூக்கிட்டு வரான். டோகமே சாக்கோவோட யூனிஃபார்ம் புடுங்க வரும்போது டோமா அவனோட கையை பிடிச்சு இவன் தோத்துட்டாங்கிறனால இவன் யூனிஃபார்ம் அவுக்குறியா, நீ ஏன் இன்னும் சண்டை போடல, நீ சண்டை போட்டு ஜெயிச்சுட்டு அப்புறம் பண்ணுன்னு சொல்லிட்டாங்க இருந்து கிளம்பிடுறான். இதோட எபிசோட் 6 முடியுது. எபிசோட் 7ஓட ஸ்டார்டிங்ல டோகமேக்கும் ஹீரோக்கும் ஃபைட் நடக்குது. 2 பேரும் ஸ்டேஜுக்கு வராங்க. டோகமே ரொம்ப ஃபாஸ்டா இருக்கான். ஹீரோனால ஈடு கொடுக்கவே முடியல. டோகமே தான் ரொம்ப நாளா அவங்க கேங்கோட வைஸ் கேப்டனா இருக்கான். அதனால இவன் இவ்வளவு நாளா சண்டை போடுவான்னு எல்லாருக்குமே தெரியும். அவன் ஹீரோவை பிடிச்சி அடி நடிச்சு ரத்த வரவே வச்சிடறான். ஹீரோக்கு அவனோட பழசெல்லாம் ஞாபகம் வருது. அதனால டோகமேவை பிடிச்சி திருப்பி அடிக்க ஆரம்பிக்கிறான். 2 பேரும் பயங்கரமா அடிச்சுக்கிறாங்க. ஆனா டோகமே ஹீரோவை அடிச்சு கீழே படுக்க வச்சு அவன் காலை வச்சு ஹீரோ தலையில மிதிச்சு நசுக்கிறான். அப்பதான் ஹீரோ படுத்துட்டே சொல்றான், நீங்களாம் ஒரு கேங்கா, ஒரு சின்ன பையனை போய் அவங்க 2 பேர் துரத்திட்டு வந்தாங்கன்னு. இதை கேட்டனோ டோகமே எனக்கு ஒரு நிமிஷம் டைம் கொடுன்னு சொல்லி அந்த ஸ்டேஜை விட்டு இறங்கி போய் அந்த சின்ன பையனை துரத்திட்டு வந்து அவன் கேங் மெம்பர்ஸ் பார்த்து நீங்க சின்ன பையனை துரத்திட்டு வந்தீங்கன்னு சொல்லி அவங்கள பிடிச்சி அடிக்கிறான். அடிச்சு முடிச்சுட்டு ஸ்டேஜுக்கு வந்து திருப்பி ஃபைட்டை கண்டினியூ பண்றாங்க. டோகமே எப்படி இந்த கேங்குக்கு வந்திருப்பானா, இவங்க கேங் மெம்பர்ஸே நிறைய பேர் அவன் அடிச்சு போட்டிருப்பான். ஜோஜி இதை பார்த்துட்டு நீ என்ன இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்க, நீ எங்க கேங்ல வந்து சேர்ந்துக்கோன்னு கூட்டிட்டு போறான். அப்ப ஜோஜி அந்த கேங்கோட லீடர் கிடையாது. அந்த கேங்லயே ரொம்ப பவரானது ஜோஜியும் டோகமேவும் தான். எந்த ஃபைட்டா இருந்தாலும் அவங்க 2 பேர் தனியாவே போய் அதை ஜெயிச்சுட்டு வந்துருவாங்க. அப்ப அந்த கேங் இந்த மாதிரி இல்லாம எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்காங்க. கொஞ்ச நாள் கழிச்சு ஜோஜியோ லீடர் ஆகுறான். அவன் டோகமேவை பார்த்து இப்ப நான் லீடர் ஆயிட்டேன், ஆனா இது ஒன்னும் அவ்வளவு ஜாலியா இல்ல, நம்ம 2 பேர் அளவுக்கு பவரா நம்ம எல்லா கேங் மெம்பர்ஸுமே இருக்கணும்னு சொல்ல அப்ப நம்ம எல்லாத்துக்கும் ட்ரைனிங் கொடுக்கலான்னு டோகமே சொல்லிட்டு இருக்கும் போதே அவங்க கேங் மெம்பர்ல ஒருத்தனை அடிச்சான்னு கூப்பிட்டு வராங்க. ஜோஜி அடி வாங்கினவனே திருப்பி அடிச்சு இவன மாதிரி வீக்கான ஆளுங்களா என் கேங்ல வேணான்னு யூனிஃபார்ம் புடுங்கும் போது டோகமே இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு அவனை பார்த்து சொல்ல இது ஏன் கேங், நான் தான் லீடர், நான் தான் உங்க எல்லாத்தையும் விட பவர்ஃபுல்லா இருக்கேன், உனக்கு இங்க இருக்கணும்னு இல்ல கிளம்பிடுங்கிறான். அப்போ டோகமேவும் ஃப்ரெண்டா போயிட்டானேன்னு சொல்லி அவன் மேல கோவப்படாம இந்த கேங்கோட லீடர் மெம்பர்ஸ் கேவலமா நடத்தினா மெம்பர்ஸ் எல்லாம் கோவப்பட்டுருவாங்கன்னு சொல்லி டோகமே கெட்டவனாயிட்டு ஜோஜியை எல்லாரும் முன்னாடி நல்லவனாக்குறான். இது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டே டோகமே சண்டை போடுறான். ஹீரோ டோகமேவை அடிக்கும் போது டோகமே அதை டிஃபெண்ட் பண்ணாம அடி வாங்கிறான். ஹீரோ இதை கண்டுபிடிச்சிட்டு நீ எதுக்கு இப்படி சண்டை போட்டிருக்க, உன்னோட ஃபுல் பவர் கொடுத்து சண்டை போடுங்கிறான். இதோட எபிசோட் 7 முடியுது. எபிசோட் 8ஓட ஸ்டார்டிங்ல தான் டோகமேக்கு புரிய வருது இவன் பண்ணது எல்லாமே தப்புன்னு. அவனை கெட்டவனாக்கிட்டால கேங் வளருமா இல்ல ஜோஜி தான் திருந்துவானா, கண்டிப்பா மாட்டான். அதனால திருப்பி பழைய மாதிரி ஆயிட்டு ஹீரோ கூட அவனோட ஃபுல் பவர் கொடுத்து சண்டை போட ஆரம்பிக்கிறான். அவன் சண்டை போடும் போது அவன் சிரிச்சுக்கிட்டே இருக்கான். டோகமே சிரிச்சு இது வரைக்கும் யாருமே பார்த்தது இல்ல. ஹீரோவும் டோகமேவும் 2 பேருமே ஈக்குவலா அடிச்சுக்கிறாங்க, ஈக்குவலா அடியும் வாங்கிக்கிறாங்க. இவங்க 2 பேர்த்துல யார் பவர்னு யாராலையுமே சொல்ல முடியல. ஆனா 2 பேரும் சண்டை போடும் போது அதை என்ஜாய் பண்ணி சண்டை போடுறாங்க. கடைசியா சண்டையை முடிச்சுக்கலான்னு 2 பேர் குத்த வரும்போது தான் டோகமேக்கு தோணுது இந்த மாதிரி சண்டையை நம்ம அப்பயே ஜோஜி கூட போட்டிருந்தா இவ்வளவு தூரம் வந்திருக்காதுன்னு. அவனுக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல. ஹீரோவோட மூஞ்சி கிட்ட அவன் கை வந்து அவன் அடிக்காம விட்டுறான். ஆனா ஹீரோ குத்துனது அவன் மேல பட்டுருது. அங்கேயே டோகமே கீழே விழுகிறான். இந்த ஃபைட்ல ஹீரோ தான் ஜெயிச்சிருக்கான். ஆனா ஹீரோக்கு இதுல கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்ல, ஏன்னா டோகமே விட்டு கொடுத்தனால. அப்ப ஜோஜி ஸ்டேஜ் மேலே ஏறி நல்ல ஃபைட்டுன்னு கத்திட்டே வரான். டோகமே ஜோஜியை பார்த்தோம் எந்திரிச்சு நம்ம தான் தப்பு பண்ணிட்டோம், நம்ம இதை பண்ணிருக்கவே கூடாது நம்ம கிட்ட போகும்போது ஜோஜி டோகமேக்கு ஒரு கிக் விடுறான். அவன் எங்கேயோ போய் விழுகிறான். இதை பார்த்து எதுக்கு ஹீரோக்கு டென்ஷன் ஆச்சுன்னு தெரியல. டக்குன்னு அவன் ஜோஜி அடிக்க போகும்போது லீடர் வந்து ஹீரோவை பிடிச்சிடுறாரு. பிடிச்சிட்டு இதுக்கு மேல நான் இவனை பாத்துக்கிறேன், நீங்க 2 பேரும் கீழே போங்கன்னு டோகமேவையும் ஹீரோவையும் அனுப்பிச்சு வைக்கிறாரு. ஃபைட்டுக்கு முன்னாடி ஜோஜி எல்லாரும் முன்னாடி நின்று என் கேங்ல இருக்கிற எல்லாருமே ரொம்ப மொக்கையான ஆளுங்க, ஆனா உன் கேங்ல பாரு எல்லாருமே ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்காங்க, அதனால உன்னை தோக்கடிச்சு எப்படியாவது உன் கேங் எடுத்துப்பேன்னு சொல்லிட்டு லீடர் கூட சண்டை போட வரான். ஜோஜி ரொம்ப வேகமா இருக்கான். லீடரை போட்டு பயங்கரமா அடிக்கிறான். இதை பார்த்து எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. ஆனா லீடருக்கு பெருசா அடிப்பட்ட மாதிரி அவர் காமிக்கல. லீடர் திருப்பி ஒரு குத்துதான் குத்துறாரு. ஆனா ஜோஜி மூக்குல இருந்து பயங்கரமா ரத்தம் வருது. ஆனா இவ்வளவு நேரம் ஜோஜி அடிச்சோம் லீடர் மேல இருந்து ரத்தமே வரல.
ஜோஜியை பார்த்து சொல்றாரு, இதுல நான் கண்டிப்பா ஜெயிச்சிருவேன், அதனால இந்த ஃபைட் இப்பவே முடிச்சுக்கலான்னு. இதோட எபிசோட் 8 முடியுது. எபிசோட் 9 ஸ்டார்டிங்ல லீடரும் சோஜியும் பயங்கரமா சண்டை போட்டுக்கிறாங்க. ஆனா சோஜி என்னதான் அடிச்சாலும் லீடருக்கு பெருசா வலிக்கவே மாட்டேங்குது. அப்ப லீடர் சோஜியை பார்த்து சொல்றாரு, உன் பஞ்சில சுத்தமா பவரே இல்ல, அதனாலதான் எனக்கு சுத்தமா வலிக்க மாட்டேங்குது. ஏன்னா உன் பின்னாடி ஒண்ணுமே இல்ல, உன் பின்னாடி ஏதாவது இருந்தாதானே வலிக்கும்னு. அதுக்கு சோஜி என்ன லூஸ் மாதிரி பேசுன்னு திருப்பி சண்டை போடுறான். லீடர் எப்பயுமே அவரோட கேங் கூட சந்தோஷமா இருப்பாரு, அதை இவனும் பார்த்திருப்பான். அப்போ இந்த லீடரோட கேங் எடுத்துட்டா நம்மளும் இதே மாதிரி சந்தோஷமா இருக்கலான்ட்டு இந்த சண்டை போட்டுருக்கான். லீடரும் உன்னாலதான் உன் கேங்க்கு இந்த மாதிரி ஆச்சு, நீ கேட்கிற எல்லா கேள்விக்கும் உனக்குள்ளேயே பதில் இருக்குன்னு சொல்றாரு. ஜோஜிக்கு ஒண்ணுமே புரியல, அதனால அவன் ரொம்ப கோவமாயி லீடர் மேல ஏறி உட்காந்து அவனை குத்த ஆரம்பிக்கிறான். ஆனா லீடர் திருப்பி அடிக்கவே மாட்டேங்கிறாரு. அவருக்கு பயங்கரமா ரத்தம் வெளியே போகுது. குத்துனது மட்டும் பத்தாம லீடரோட கழுத்தையே கடிக்கிறான். அவர் அதுக்கும் அவனை திருப்பி அடிக்காம, உனக்கு இப்போது கோவம் போயிடுச்சான்னு கேட்டு, ஒரு காலத்துல நம்ம 2 பேரும் சண்டை போட்டிருக்கோம், உனக்கு ஞாபகம் இருக்கா? அப்பெல்லாம் உன்னோட ஒவ்வொரு அடியுமே வலிக்கும் எனக்கு, ஆனா இப்போ ஒண்ணுமே இல்ல, ஏன்னா நீ அப்போ உன் கேங்கோட சந்தோஷமா இருந்த. நீ நினைச்சா அதை திருப்பி உருவாக்கலாம். அவனோட கண்ணத்தை பிடிச்சி அவரோட மண்டையை வச்சு அவன் மண்டையிலே ஒரு அடி அடிக்கிறாரு. ஜோஜி அங்கேயே கீழே விழுகிறான். அப்போ ஜோஜிக்கு ஒரு கனவு வருது, அந்த காலத்துல இவங்க எல்லாம் எவ்வளவு சந்தோஷமா இருந்தாங்கன்னு. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா எல்லாரும் மறைஞ்சிட்டாங்க. கண்ணை திறந்து பார்த்தா டோகமி பக்கத்துல உட்காந்துருக்கான். அவன் ஜோஜியை பார்த்து, சாரி, நான் உன்னை தனியா விட்டுருக்க கூடாது, நீ இந்த மாதிரி கோவப்படும் போது நாங்க உன்னை தனியா விட்டுட்டோம், அதனாலதான் நீ இவ்வளவு மோசமாயிட்ட. நீ என்னைக்கு வீக்கானவங்களா நம்ம கேங்க விட்டு தூக்கணும்னு சொன்ன போதே நான் உன் கூட சண்டை போட்டிருந்தா நீ சரியாயிடுப்ப, அதை பண்ணாம உன்னை தனியா விட்டேன், என் மேலதான் தப்புங்கிறான். அதுக்கு ஜோஜி, நான் எதுக்கு நம்ம கேங்ல இருக்க எல்லாரும் ரொம்ப பவரா இருக்கும்னு நினைச்சேன்னா, எந்த ஃபைட் வந்தாலும் நம்ம 2 பேர்த்த கூப்பிடுறாங்க, அதனால பழைய மாதிரி ஜாலியா இருக்கவே எனக்கு டைம் இல்ல. ஒருவேளை நம்ம கேங்ல இருக்க எல்லாருமே ரொம்ப பவரா இருந்தா எல்லாருமே ஜாலியா இருக்கலாம்னு நினைச்சேன். ஆனா இப்பதான் புரிய வருது, நம்ம சண்டை போட்டே இருந்தாலுமே ஜாலியா தான் இருந்திருக்கும். இத்தனை நாள் எங்களை பாத்துக்கிட்டதுக்கு தேங்க்யூன்னு டோகமேட்ட சொல்லிட்டு எந்திரிச்சு போய் லீடர் கிட்ட அவனோட யூனிஃபார்மை கழட்டி கொடுத்து, இனிமே என் டீம் உன்னோடதுங்கிறான். அதுக்கு லீடரும், உன் கேங்லாம் எனக்கு வேணாம், நீ தான் என் கேங் வேணும்னு. ஆனா நான் அப்படி எதுவுமே சொல்ல, நீயே உன் கேங்க வச்சுக்கோ, இனிமே நம்ம 2 கேங்குமே ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம்னு சொல்லி அங்க உட்காந்துட்டு இருக்க எல்லாரையும் பார்த்து இங்க வந்து எங்க ஃபைட்டை பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்யூன்னு சொல்றான். இதோட எபிசோட் 9 முடியுது. இந்த சீரீஸ்ல இன்னும் 4 எபிசோடு தான் இருக்கு, அதை அடுத்த வீடியோல போட்டுறேன். அதை நீங்க பாக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்பதான் அந்த வீடியோ உங்களுக்கு காமிக்கும். அந்த வீடியோவோட வரேன், அது வரைக்கும் பாய்.